பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 600 நாட்களுக்கு மேலாக போராடி வரும் ஏகனாபுரம் ஊர் மக்கள் தேர்தலை புறக்கணித்ததால் வாக்குச்சாவடி மையம் வெறிச்சோடி இருக்கிறது. வாக்களிக்க மக்கள் வருவார்களா என தேர்தல் பணியில் ஈடுபட்ட ஊழியர்கள் ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமிகாந்தன் இணைந்திருக்கிறார். வணக்கம் லட்சுமிகாந்தன். மக்களிடையே தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் சென்று பேச்சுவார்த்தையில் ஏதும் ஈடுபட்டார்களா? அதன் விவரங்கள். வணக்கம் செய்யத். காஞ்சிபுரம் அடுத்த ஏகனாபுரம் பகுதியில் 13 கிராமங்களை உள்ளடக்கிய இடத்தில் சர்வதேச பசுமை 2வது விமான நிலையம் அமைய உள்ளதாக ஏற்கனவே மத்திய மாநில அரசுகள் தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள 13 கிராமங்களை சேர்ந்த மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். அதிலேயும் குறிப்பாக ஏகனாபுரத்தை சேர்ந்த கிராம மக்கள் 640வது நாளாக இரவு நேர அறவழி போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஏகனாபுரம் அடுத்து உள்ள நாகப்பட்டு 2 கிராம மக்களும் சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க போவதில்லை என ஏற்கனவே அறிவித்துள்ளார்கள். அதனை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது. அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லாத காரணத்தால் இன்று நடைபெற்று கொண்டுள்ள வாக்குப்பதிவின் போது அரசு அலுவலர்கள் 7-8 நபர்கள் தவிர மற்ற கிராம மக்கள் யாருமே வாக்குகளை பதிவு செய்யவில்லை. அரசு அலுவலர்கள் வாக்கு பதிவு செய்ய வேண்டிய அவசியத்தில் உள்ளதால் அந்த பகுதியில் வேலை செய்கின்ற வருவாய்த்துறையினர் மற்றும் டிரான்ஸ்போர்ட் சேர்ந்தவர்கள் 8க்கும் மேற்பட்டவர்கள் மட்டும் பதிவு செய்துள்ளார்கள். சுமார் 600க்கும் மேற்பட்ட வாக்குகள் உள்ள இடத்தில் பொதுமக்கள் ஒருவர் கூட வாக்கு அளிக்காத மிகப்பெரிய இது உண்டாக்கி உள்ளது. இந்த புறக்கணிப்பு போராட்டம் தமிழகத்திலேயே பெரிய திருப்பு முறையை உண்டாக்கி உள்ளது என தெரிவிக்கலாம். இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமிகாந்தன்.